So, good morning everyone. Good morning illa. Good afternoon 2 மணி ஆகுது. Good afternoon everyone. Welcome back to another புது வீடியோ. இன்னைக்கு நம்ம பேக் தான் ட்ரெயின் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து மொபிலிட்டி வார்ம் அப் எல்லாம் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் வந்து புல்லப்ஸ் அடிக்க போகிறேன். புல்லப்ஸ் ஒரு 2 செட்டு, அதுக்கப்புறம் டைரெக்டாக ஃபஸ்ட் வேரியேஷன் போக போகிறேன். புல்லப் ஃபஸ்ட் வேரியேஷன் கண்டினியூ பண்ணுறேன். இதுதான் நம்மளோட ஃபஸ்ட் வேரியேஷன். லேட் புல் டவுன். என்னோடய ஒர்க் அவுட் ஸ்பிரிட் வந்து எப்பவுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஏன் ஒரே மாதிரினா, சம்டைம்ஸ் ஒரு வேரியேஷன் மாற்றுவேன், பட் எல்லா டைமுமே மாற்ற மாட்டேன். ஒரே வேரியேஷனை அதை வந்து மாஸ்டர் பண்ணோம். அதுதான் என்னோடய இதுவுமே. ஐ பிலீவ் இன் தட். ஃபஸ்ட் வேரியேஷன் லாஸ்ட் டைம் நம்மளுக்கு வந்து 58.5ல் 9 கிடச்சிருக்கு ஃபார் 50 செகண்ட்ஸ். இந்த வாட்டி 10 இல்லை 11 ட்ரை பண்ணுவோம். அப்படி இல்லை 9ல் ஒரு 1 மினிட் ட்ரை பண்ணுவோம். அண்ட் இன்றைக்கி வந்து நான் பேக் ஒர்க் அவுட் ஸ்பிளிட் எப்படி சூஸ் பண்ணுறது அதை பற்றி கொஞ்சம் பேசலான்ட்டு இருக்கேன். மழை பெய்யறதுனால கொஞ்சம் சவுண்டு இருக்கலாம். கரண்ட்டு போகிறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது. எதுவும் ஆகாத மாதிரி இல்லை, வாய்ஸ் நல்லா கேட்கும்னு நினைக்கிறேன். ஓகே, லெட்ஸ் கோ. ஃபர்ஸ்ட் செட் 58.5. அட்லீஸ்ட் 10 கிடைக்கணும், அப்படி இல்லைன்னா 10 செகண்ட்ஸ் ப்ளஸ் கிடைக்கணும். லெட்ஸ் கோ. நம்மளுக்கு 11 ரெப்ஸ் கிடச்சிச்சு. பட் ஆனால் அந்த 11th ரெப் வந்து ஃபுல் ரேஞ்ச் ஆஃப் மோஷன் போல். இதை வந்து 10 ரெப் டைம் வந்து பார்த்திங்கன்னா 50 செகண்ட் தான். பரவாயில்ல, இதுவுமே ஒரு நல்ல ப்ரோக்ரஸ் தான். அண்ட் ஒர்க் அவுட், பேக் ஒர்க் அவுட் எப்படி சூஸ் பண்ணுறதுன்னு சொல்லியிருப்பேன். வீடியோவை கண்டினியூ ஃபுல்லாக பாருங்கள். சென்டரில் இல்லைன்னா அடுத்த வேரியேஷன் போடும்போது ஃபுல்லாக டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எப்படி ஒரு பேக் ஒர்க் அவுட் சூஸ் பண்ணோம், இல்லை எந்தெந்த வேரியேஷன் சூஸ் பண்ணால் எந்தெந்த மசில் ஹீட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து முழுக்க நான் எனக்கு க்ரோவாக வந்து எனக்கு பிடிச்சது தான் நான் சொல்ல போகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃபாலோ பண்ணுங்கள், இல்லைன்னா வேண்டாம். ஓகே, ஒர்க் அவுட் ஸ்ப்ளிட் பற்றி, அதாவது பேக் ஒர்க் அவுட் ஸ்ப்ளிட் பற்றி சொல்லியிருப்பேன். நான் வந்து யூஸ்வலாக என்ன ஃபாலோ பண்ணுவேன்னா, 2 மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணுவேன். ஒன்று வந்து டாப் டு பாட்டம்,
அதாவது மேலேருந்து கீழே எந்த எக்ஸசைஸில் பண்ணுறோமோ ஸோ அதில் 2, அப்புறம் ஃப்ரண்ட் டு பேக். ஸோ இதை தான் வந்து நான் சூஸ் பண்ணுவேன். ஸோ இதில் என்னென்னா மேஜராக வந்து எல்லாமே கவர் ஆகிடும். ஸோ பேக் வந்து ஒரு பெரிய மசில்ன்றதால ஒரு ஒர்க் அவுட் எல்லாம் சூஸ் பண்ணுறது வந்து லைட்டாக காம்ப்ளிகேட்டட் தான். பட் இருந்தாலுமே ஸோ நீங்கள் இது 2 மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா ஸோ உங்களால் வந்து ஈஸியாகவே ப்ரோக்ரஸ் பண்ண முடியும். ஸோ இதில் வந்து நான் எப்படி சூஸ் பண்ணுவேன்னா டாப் டு பாட்டம் அதில் வந்து 2 லேட்டுக்குன்னே மெயின் ஃபோக்கஸ் பண்ணி 2 வேரியேஷன் சூஸ் பண்ணுவேன். ஸோ இப்போதைக்கு நான் என்ன பண்ணுறேன்னா லேட் புல் டவுன் ஒன்று, அப்புறம் சிங்கிள் ஆம் லேட் புல் டவுன். சிங்கிள் ஆம் ஏன் நான் மெயினாக சூஸ் பண்ணுறேன்னா ஸோ எந்த வந்து லெஃப்ட் சைடு வந்து வீக்கராக இருக்குது. ஸோ அதனால் வந்து அதுக்காக தான் நான் அதை சூஸ் பண்ணல. ஸோ நான் ஃபஸ்ட்டு நான் லெஃப்ட்டில் ஸ்டார்ட் பண்ணுறதுனால ஸோ லைட்டாக எனக்கு வந்து ஒரு பெனிஃபிஷியல் இருக்குது. ஸோ அப்புறம் ஃப்ரண்ட் டு பேக். ஸோ இதில் வந்து ப்ரொனேட்டட் அண்ட் சூப்பர் நெட்டட். ஸோ இது வந்து கிரிப்பு. ஸோ இந்த கிரிப்பு நீங்கள் எப்படி பிடிக்கிறீங்களோ ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் அப்பர் பேக் இல்லை லோவர் பேக் வந்து ஐசோலேட் ஆகும். ஸோ இதில் வந்து அதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி ஃபோக்கஸ் பண்ணாமல் ஸோ 2 வேரியேஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு எந்த வேரியேஷன் ரொம்ப பிடிச்சிருக்கோ ஸோ அதில் வந்து ரெண்டு வேரியேஷன் செலக்ட் பண்ணிவிட்டு 3 செட் ஆடிங்க. ஸோ இதுதான் இப்போதைக்கு நான் ஃபாலோ பண்ணுறது. ஸோ ரொம்ப வந்து மைண்டை வந்து இது பண்ணிக்க தேவையில்லை. ஸோ ரொம்ப ஈஸியாக வந்து ஃப்ரண்ட் டு பேக்கில் 2 வேரியேஷன், டாப் டு பாட்டமில் 2 வேரியேஷன் சூஸ் பண்ணிவிட்டு அதில் ட்ராக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து ரியர் டெல்ட்டுமே பேக்கை தான் கன்சிடர் பண்ணுவேன். ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் ஸோ ரியர் டெல்ட் வந்து ஷோல்டர் தான் ஆப்வியஸ்லி. பட் நீங்கள் பின்னாடி இருந்து பார்க்கும்போது உங்கள் ரியர் டெல்ட் நல்லா இருந்துச்சுன்னா உங்கள் பேக்கை வந்து ரொம்பவே டாமினேட் பண்ணோம். ஸோ நான் என்னோடய பேக் செஷனில் ரியர் டெல்ட்டுமே வந்து ட்ரெயின் பண்ணுவேன். ஸோ இதுதான் நான் இப்போ சூஸ் பண்ணியிருக்கிறது. ரொம்ப சிம்பிள் தான். டாப் டு பாட்டம் 2 வேரியேஷன், ஃப்ரண்ட் டு பேக் 2 வேரியேஷன் சூஸ் பண்ணின்னு அதில் ட்ராக் பண்ணுங்கள். நான் அடித்து சொல்லுவேன் தட் நீங்கள் ட்ராக் பண்ணி நீங்கள் ப்ரோக்ரஸ் பண்ணிங்கன்னா குட் ஃபார்மில். ஸோ நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்கள். நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிட்டு இசுக்கும் போது நல்லா ஸ்குவீஸ் பண்ணுங்கள். ஸோ இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணி அதை நீங்கள் ட்ராக் பண்ணி அதில் ப்ரோக்ரஸ் பண்ணிங்கன்னா உங்கள் பேக் பில்ட் ஆகிறது கன்ஃபார்ம். ஸோ ஸ்டார்டிங்கில் நானுமே வந்து எந்த வேரியேஷன் சூஸ் பண்ண எந்த மசில் அப்படின்லாம் எனக்கு ரொம்பவே கன்ஃபியூசிங்காக இருந்துச்சு. பட் இதை வந்து எனக்கு ஸ்டார்டிங்கில் யாரும் அப்படி சொல்லியிருந்தாங்கன்னா ஆப்வியஸ்லி நான் வந்து நிறையா டைம் வேஸ்ட் பண்ணியிருக்க மாட்டேன். ஸோ நான் என்ன ஸ்டார்டிங்லலாம் நான் என்ன நினச்சேன் ஸோ லேட்டு தான் பெரிய மசில். ஸோ ஆப்வியஸ்லி லேட் ஒரு பெரிய மசில் குரூப்பில் தான் வரும். பட் நம்ம லேட்டை மட்டும் ட்ரெயின் பண்ணால் நம்ம பேக் வந்து டெவலப் ஆகிடும் நான் நினச்சிட்டு இருந்தேன். பட் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு உங்கள் லோவர் பேக்கும் அப்பர் பேக்குமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ லோவர் பேக் வந்து நீங்கள் டெட் லிஃப்டாக இருக்கட்டும் இல்லை ஸ்குவாட்ஸ் பண்ணும்போது ஆகட்டும் ரொம்பவே இன்வால்வ் ஆகும். ஸோ அதுக்கு வந்து உங்கள் லோவர் பேக்குமே ஸ்ட்ராங்காக இருக்கணும், கோர் ஸ்ட்ரென்த். ஸோ எல்லாமே பேலன்ஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து சூஸ் பண்ணணும். ஸோ ரொம்பவே சிம்பிள். டாப் டு பாட்டம் 2 வேரியேஷன், ஃப்ரண்ட் டு பேக் 2 வேரியேஷன் சூஸ் பண்ணிட்டு அதை ட்ராக் பண்ணுங்கள். ஸோ ட்ராக் பண்ணுறதுக்கு நான் வந்து ஹெவின்ற ஆப் ஒன்று சூஸ் பண்ணுறேன். அதில் தான் நான் ட்ராக் பண்ணுறேன் என்னோடய டெய்லி ஒர்க் அவுட்ஸை. ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் வந்து ரோ பண்ண போகிறேன். ஸோ செஸ்ட் சப்போர்ட்டட் ரோ, இன்க்ளைன். ஸோ இதில் வந்து மோஸ்ட்லி அப்பர் பேக் இல்லை மிட் பேக் தான் வந்து ட்ரெயின் ஆகும். ஸோ லெட்ஸ்
எல்லா ஒர்க் அவுட்லையுமே ஒரு நல்ல ஒரு ப்ரோக்ரஸாக தான் போயிட்டுருக்கு. ஸோ ஆப்வியஸ்லி நம்ம லைட்டு சர்ப்ளஸ்ன்றதோட மெயின்டெனன்ஸில் இருக்கிறதுனால எல்லா வேரியேஷன்லையுமே ஒரு அட்லீஸ்ட் ஒரு 5 செகண்ட்ஸ் இல்லை இன்னொரு ரெப்புமே ஒரு நல்ல ப்ரோக்ரஸில் தான் போயிட்டுருக்கு. ஸோ இன்றைக்கான பேக் செஷன் ரொம்பவே நல்லா போயின்னு இருக்குது. ஸோ இன்னும் என்ன வேரியேஷன் இருக்குன்னா, லேட் புல் டவுன் ஒன்று, சிங்கிளாம் லேட் புல் டவுன் ஒன்று, அப்புறம் க்ளோஸ் கிரிப் புல், அதுக்கப்புறம் ரியர் டெல்ட்டுக்கு இன்னொன்று கேபிளில் பண்ண போகிறோம். ஸோ இன்னும் 3 வேரியேஷன் இருக்குது. அண்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ பேக்கு எந்த மாதிரி எக்ஸசைஸ் நீங்கள் சூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு பிடிச்ச ஒர்க் அவுட்டை நீங்கள் சூஸ் பண்ணிட்டு அதில் ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா, அதில் ப்ரோக்ரஸ் இல்லை ட்ராக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாகவே இருக்கும். ஸோ பிடிக்காத ஒர்க் அவுட்டை சூஸ் பண்ணி அதில் இஷ்டம் இல்லாமல் பண்ணுறதை விட ஸோ பிடிச்ச ஒர்க் அவுட்டை சூஸ் பண்ணி இன்வால்வ்மெண்ட்டோட பண்ணுறது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ சிங்கிளாம் லேட் புல் டவுன் ரொம்ப பேசுகிறத என்ன சொல்கிறது, ஜாஸ்தி பேசுகிறத கான்சன்ட்ரேட் பண்ணாமல் நான் ஒர்க் அவுட்டில் தான் கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஏன்னா ஒர்க் அவுட் வந்து நான் எப்போயுமே காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. ஸோ கொஞ்சம் இப்போது அப்லோட் பண்ணுற வீடியோஸுமே நல்ல ஒரு சப்போர்ட். ஸோ இந்த வீடியோவுக்குமே ஸோ இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த ஒர்க் அவுட்டை சூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, ஸோ இதுலேயுமே உங்களுக்கு எதனா மிஸ்டேக் இல்லை, நீ தப்பாக சொல்கிற, நீ தப்பு, உன்னோட இது தப்பு அப்படின்னு நினச்சிங்கன்னா அதையும் நீங்கள் சொல்லுங்கள். நான் அப்படி எனக்கு தப்புன்னு பட்டுச்சுன்னா அதை ரெக்டிஃபை பண்ணுறேன். ஸோ கரெக்டுன்னு தோணுச்சுன்னா அதை நான் எடுத்துக்கிறேன். ஸோ அப்படி தான். ஸோ லெட்ஸ் கோ. இன்னொரு செட்டில் இல்லை அடுத்த வேரியேஷனில் கண்டினியூ பண்ணுறேன்.
ஸோ ஒர்க் அவுட் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சு நல்லாவே ஒரு குட் பேக் செஷன். ஸோ இது 1 to 10 ரேட் பண்ணோன்னா 10 ரேட் பண்ணுவேன். ஸோ எல்லாமே ஸ்மூத்தாக போச்சு. ஸோ இன்றைக்கி நான் பார்க்குறதுமே லைட்டாக ஜாக்டாக ஃபீல் ஆகிறேன். நல்ல ஒரு பாசிட்டிவ் நோட். ஸோ ஒர்க் அவுட் ரொம்பவே நல்லா போச்சு. ஆல்மோஸ்ட் 2 hours கிட்ட ஆயிடுச்சு. ஸோ வீடியோ ஷூட் பண்ணாவே இந்த மாதிரி டைம் போயிடும். அண்டு நான் வீடியோ ஜாஸ்தி பேசுகிறதுக்கு ஃபோக்கஸ் பண்ணாமல் ஒர்க் அவுட் மேலே ஃபோக்கஸ் பண்ணோன்னா எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க. ஸோ ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி வந்து நம்ம ஒர்க் அவுட்டு தான் கொடுக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வீடியோ டாக்குமெண்ட் பண்ணுறது எல்லாமே. ஸோ ஸ்ப்ளிட்டை பற்றி கூட ஸ்ப்ளிட்னா அதை ஒர்க் அவுட்டு இப்படி பேக்ஸு ஒர்க் அவுட் எப்படி சூஸ் பண்ணுறது சொல்லியிருப்பேன். ஸோ எந்த ஒரு எல்லா மூமெண்ட்டுமே ஆப்வியஸ்லி ஒன்று டாப் டு டவுன் இல்லைனா ஃப்ரண்ட் டு பேக் தான் இருக்கும். ஸோ அதில் வந்து உங்களுக்கு பிடிச்ச ரெண்டு வேரியேஷன் செலக்ட் பண்ணிவிட்டு அதில் ட்ரெயின் பண்ணுங்கள். இதுதான் சொல்லுவோம். ஸோ வேறு எதனா ஸ்ப்ளிட் இல்லை வேறு எதனா பற்றி பேசணுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ தான் நம்ம சேனல் வந்து லைட்டாக எங்கேஜ் ஆக ஸ்டார்ட் ஆகுது. ஸோ லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன், லைக் வந்து நம்ம வீடியோ வந்து லைக் ஒரு 150-100 பேர் பார்க்குறீங்க. ஸோ அதில் வந்து எதனா மிஸ்டேக்ஸ் எதுனா இருந்தாலே கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரெக்டிஃபை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வீடியோவுமே இப்போது 250 வியூஸ் மேலே போயிட்டுருக்கு. ஸோ 250 வியூஸ் என்னதான் கம்மியாக இருந்தாலும் ஆஸ் எ பிகினராக எனக்கு வந்து அது ஒரு பெரிய ஒரு சின்ன அச்சீவ்மெண்ட் தான் நான் சொல்லுவேன். ஸோ எது இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் இருந்தாலும் எல்லாத்துக்குமே எல்லா கமெண்ட்ஸுமே ரிப்ளை பண்ணுறேன். சரி, ஓகே, இந்த வீடியோவை நான் இங்கே எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஹோப் யூ லைக் தி வீடியோ. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இல்லை என்னோடய ஜர்னியை நீங்கள் த்ரூ அவுட்டாக ஃபாலோ பண்ணணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நாளைக்கு இன்னொரு லெக் செஷனில் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ எடுத்தோடனே டெட் லிஃப்ட் தான். ஸோ டெட் லிஃப்ட்டில் நாளைக்கு பார்ப்போம்.